மீனாட்சி, நீயும் வந்து சாப்பிடுமா. 2 நாளா ஒழுங்கா சாப்பிடல. ஏட்டி சீத்து, சாப்பிடாமலேயே வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு போச்சுடி. என் மௌன கண்டம்ல, எனக்கு இனி எதுக்கு சோறு? என்னம்மா 2 நாளா சரியா சாப்பிடலன்னு சொல்றாங்க? ஆமையா, 2 நாளா உன்னைய நினைச்சு சாப்பிடாம ஒரே அழுகதான். என்னம்மா சொல்றீங்க? ஆமையா, விளையாட்டு போட்டி நடக்கும்போது நீ வந்து எட்டி பார்த்துட்டு போனன்ட்டு ஒரே அழுக. நாங்கெல்லாம் பிரம்மையா இருக்கோன்னு சொன்னோம், நம்பவே இல்லை. ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானம்மா. நல்லா சொல்லியா. ஏட்டி சீத்து, என்ன என் மவன்கிட்ட போட்டு குடிக்கிய? ஆமா, உன்னைய போட்டு கொடுத்துட்டாலாம். அம்மா நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்கம்மா. சரியா. ஏட்டி சீத்து, பிள்ளைலாம் எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு அனுப்பியிருக்கேன். டீ மாடியில் இருக்க ரூம்ல உட்காந்து சாப்பிடுதாவோ? சரி, நீ சாப்பிடக்கூடாதா? ஐயோ, உன்னை நீ யாருன்னே சொல்றதுக்கு மறந்துட்டு பாரு. ஐயா, இந்த இவைய யாருன்னு உனக்கு நினைவு இருக்கா? யாருன்னு தெரியலையம்மா. ஐயா, மறந்துட்டியோ? என் ஃப்ரெண்டு முந்தி சீத்தலட்சுமி, நல்ல வாலிப பிள்ளைல நல்ல கருத்த முடியா இருக்கும். இப்போ எல்லாருக்கும் வயசாயிட்டு அவளுக்கு எல்லாமே நிறைச்சு போச்சு. வடக்கு தெரு ஞாபகம் இல்லையோ? ஆமா ஞாபகம் வந்துட்டு. இவ பேரன் கூட முத்து தானே? ஆமா, சரியா சொன்னா. நான் 12th படிக்கும்போது அவன் 6th படிச்சான். ஆமையா, இப்ப அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஆமையா, உன்னை விட சின்ன பயிலுவ எல்லாருக்குமே கல்யாணம் முடிச்சிட்டு. அடுத்தது உனக்கு தான் ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும். என்ன மீனாட்சி, பொண்ணு பார்க்க வரியா? ஐயோ அம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் வேண்டானா அப்ப சாமியார பாப்பறியோ? அப்படி சொல்லலம்மா, கொஞ்ச நாள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிடுறேனே. 10 வருஷமா ஜெயில இருந்தது ஏதோ மாதிரி இருக்கு. சரி, அதுவும் சரிதான். உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, பிடிச்ச மாதிரி இரு, பிடிச்ச துணி போடு. அம்மா ஒன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். மீனாட்சி, இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் போவோம். பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காம்ல, நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடு. பாத்தியா, நான் மறந்துட்டேன் பத்தியா? ஐயோ அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டுருக்கு? அப்படிலாம் சொல்லப்படாதியா? ஆமா, இன்னைக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டுற வேண்டியதான், கை காலுக்குலாம் எண்ணெய் தேய்ச்சி. சீத்து, நீ போய் ஒரு உதவி பண்ண. கிச்சன்ல விளக்கெண்ணெய் வச்சிருப்பேன், அது போய் எடுத்துட்டு வரியா? ஐயோ விளக்கெண்ணையா? இம்மா அது பிசு பிசுன்னு ஒட்டுமே. விளக்கெண்ணெய் தானே, ஆனா நல்லெண்ணெய். நல்லெண்ணெயா விளக்கெண்ணையா? இல்ல விளக்கெண்ணெய் தான், ஆனா நல்லெண்ணெய். இது நீ போய் எடுத்துட்டு வா. நல்ல உச்சில எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுதேன், வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஏம்மா நீங்க வேற. சும்மா இரு தம்பி, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வழியா எப்படியோ அந்த ஆச்சி பையனை கண்டுபிடிச்சு சேர்த்தாச்சுப்பா. ஆமாண்ணே. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஏன் வாங்க சாப்பிடுவோம். ஏட்டி சாப்பிட்றதுக்கா வந்திருக்கோம். அந்த அம்மா பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, அவரவர் வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. ஏங்க என்ன இப்படி சொல்லிவிட்டியே? நம்ம இப்ப சாப்பிடாம போனோம்னா மீனாட்சி அம்மா மனசு வருத்தப்படும். நம்ம அவைய பையனை கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சோன்னதான் அந்த பையனுக்கு சொட்டி எப்படி சமைச்சு வச்சிருக்காவோ பாருங்களா. ஆமா, பிறகு பெத்த பாசம் இருக்காதா? அந்த பையனுக்கு தானே டீ சமைச்சிருக்காவ, நம்ம எப்படி சாப்பிட முடியும்? ஏங்க புரியாம பேசாதீங்க. ஒரு ஆளுக்கு அம்புட்டு சமைச்சு வச்சிருக்காவ, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்துதான் சமைச்சு வச்சிருக்காவ. இப்ப நம்ம சாப்பிடாம போனோம்னு வச்சிடுங்க, அவைய வருத்தப்படுவாங்க. பேசாட்டிக்கு வந்து உட்காருங்க சாப்பிடுறதுக்கு. சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஐயா, அந்த பையன் கூட கொஞ்சம் நல்லா தனியா இருக்கட்டு. 10 வருஷமா பேசாததெல்லாம் பேசட்டும். அததான் நானும் சொல்றேன். 10 வருஷமா பேசாததெல்லாம் பேசட்டும்ட்டி. நம்ம இதுக்கு இடைஞ்சலா இருக்கணும். வீட்டை பார்த்து போவோமே. என்ன, எங்க அத்தை வீட்டுக்கு அந்த சாப்பிடாம அனுப்ப மாட்டாவன்னே புரிஞ்சுக்கிடுங்க. சாப்பிட்டு போங்களாம். என்ன பாபு நீயும் இப்படி பேசுற? அவி அப்படிதான் ஓவரா சீனப்படுவாவ. எங்க மத்தியெல்லாம் வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு போங்கண்ணே. ஏங்க இங்கதான் இருக்கீங்களோ? சரி பாபு, அப்ப நான் போறேன், நீ வா. சரிங்கண்ணே. ஆபீஸ் கால் வர இருக்கு, பேசணும். எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாது என்ன தம்பி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நமக்குள்ள என்ன இருக்கு? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வாரேன். என்ன நம்ம ஜோடியை மட்டும் என்ன காணோம்? ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்களும் அண்ணனும் பைக்ல வந்தீங்களாமே. ஆமா ராசதி, பைக்ல வந்தாதுன்னு ஏதாவது சந்து புத்துல தேட முடியும், அதனாலதான் பைக்ல வந்தோம். சரி, அதெல்லாம் விடுங்க. அதான் பையன் கிடைச்சிட்டானே, வாங்க சாப்பிடுவோம். என்னம்மா இது, எப்படி சாப்பிடுறது? எனக்கு அடுத்தவே வீட்டுல எல்லாம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு பிடிக்காதுமா. பிடிக்காதா? வீட்ல போய் நீனா சோறு பொங்குவா? நான் இங்க சாப்பிட்டுருவேன். பையனுக்கு செத்தோல டிவன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துருவேன். உனக்கு மனக்கட்டு நான் அடுப்ப பத்தி வச்சு சோத்த பொங்கணுமா? ஒழுங்கு மரியாதையை உட்காந்து தின்னு. ராத்திரிக்கும் சேர்த்து வயிற்றுக்குள்ள போட்டு வை. வர ஒரு ராத்திரிக்கு ஒருக்க உனக்கு அடுப்ப பத்தி பாவளோ. என்னம்மா இது? என்னம்மா நொன்னம்மான்னுட்டு சாப்பிட சொன்னா சாப்பிடுங்களா? சும்மா பிஹு பண்றது. அடுத்த வீட்டுல சாப்பிட மாட்டேன், எதிர்த்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு வா பேசாட்டிக்கு. அன்பா கூடத்திலேயே வருவோன்னு கிடையாது, நம்மள அகோரிய மாத்தி பார்க்கணுவோ. ஏய், நம்ம ஜோடி வந்துட்டு. எங்க சாப்பிட கூப்பிடுதாவ வாரியலா? ஏட்டி, உன்ன மாதிரியே நான் எல்லா இடத்துலயும் சாப்பாட்டு கலந்து கிடக்கணுமோ? என்னது அளக்காவலா? எத்தனை அளவு அழுத்தாவ? 1 இன்ச்சா 2 இன்ச்சா? இப்போ சாப்பிட தானே கூப்பிட்டுருந்து. சாப்பிட வந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. வீட்டிலலாம் சோறு இல்லை, எனக்கு வாங்கி கொண்டுலாம் தரைக்கு தெம்பு இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
என்ன பொசுக்குன்னு போயிட்டா? இதுல வேற அந்த மாமியார் வேற தொல்லை வேற. சோத்த பொங்கு குழம்பு வை பொரியலை வையணும். சாவனைக்கு சாப்பிட்டுட்டு போய் வீட்டில் போய் மலர்ந்துட வேண்டியதுதான். ஒரு வேலையும் செய்யக்கூடாது இன்னைக்கு. தேவைன்னா தாயும் மௌனம் உட்காந்து பொங்கி திங்கட்டு. இட்டி நில்லு, நானும் வரேன். வாங்க வாங்க. ஹேய் புருஷ், சாப்பிட்றதுக்கு கூப்பிடுதாவலாம் போவோமா? சரி இழிச்சு. நீ மட்டும்தான் புருஷ், என்ன கேட்டாலும் சரி சரி சரி. ஐயோ இழிச்சு, என்ன சொன்னாலும் சரி சரின்னு தானே சொல்லணும். சரி வா போவோம். போதும் எத்தனை சரி போவோம். என்ன இது, எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாவ. இதுக்குதான் கல்யாணம் முடிக்கணுங்கிறதோ? நெட்டம்மா, என்ன நெட்டம்மா, என்னைய சாப்பிடறதுக்கு கூப்பிட வந்தியம்மா? அட பாபு மனுஷா, நீர் உங்க மனசுல அப்படி வர நினைச்சுக்கிட்டீரோ? நான் சாப்பிட்டுட்டேன். என்ன நெட்டம்மா சொல்ற? இங்க இருந்த எல்லாரையும் அவங்கவுங்க மனைவிகள் வந்து கூப்பிட்டு போனாவோ, நீனும் வருவேன்னு நினைச்சேன். அப்படி வர ஒரு நினப்பு வேற இருக்கா உங்க மனசுல? பொய் தானே நெட்டம்மா, நீ என்னைய விட்டு சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அடடா, இது என்ன கொடுமையா இருக்கு. பாபு மனுஷா மோந்து பாரும். நல்ல நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் வறுவல், நண்டு தொக்கு, இறால் தொக்கு எல்லாம் வச்சிருக்காவோ. என்ன நெட்டம்மா, அட பாபு மனுஷன் உண்மையாதான். நீ கூட என்னைய சாப்பிடதான் கூப்பிட்டு வந்திருக்கியோன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னைய விட்டு ஒத்தையில சாப்பிட்டு வந்துட்டா. போ நெட்டம்மா. பாபு மனுஷா ஏமாந்துட்டியரா? நான் உங்களை சாப்பிட தானே கூப்பிட வந்தேன். பருவு சாப்பிட்டேன்னு வந்து சொல்ற? சும்மா சொன்னேன் பாபு மனுஷா. சரி சாப்பிட போவோமா? சரி நெட்டம்மா. நெட்டம்மா, கல்யாணத்துக்கு வரப்போ நான் சாப்பிடும் போதுதான் நீனும் சாப்பிடணும், சரியா? இது நல்ல கதையா இருக்கே. நீர் வேலைக்கு போயிட்டு 8 மணி 9 மணிக்குன்னு வருவீரு. அது வரைக்கும் நான் சாப்பிடாம வயிற்று காயப்பட்டு கிடக்க முடியுமா? என்ன நெட்டம்மா? நாளை 7 மணி 7:30க்கெல்லாம் சாப்பிட்டுருவேன்ப்பா. வேணும்னா இப்படி பண்ணுதேன். எப்படி நெட்டம்மா? 6 மணி 7 மணிக்கெல்லாம் எனக்காக சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்கள் சாப்பிடும்போது 8 மணி 9 மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அடுத்த ரவுண்டு சாப்பிடுதானே. எனக்காக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உமருக்காக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்ல. சாப்பிடு நெட்டம்மா, சாப்பிடு. கோழி குழம்பு வாசம் மூக்கு இழுக்குது. சீக்கிரம் வாரம். முன்னாடி போன 4 ஜோடியும் வெளுத்து கட்டுதாவோ. நம்ம தான் கடைசி. சாப்பிடுவோமா? அது சரி, எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துட்டியன்னா பரிமாறுறது யாரு? வெறும் தட்டை தான் தூக்கி வச்சிருக்கியா? அதுக்கு இல்லடி, நம்ம எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டோம். மீனாட்சி அம்மா பாவம்ல 2 நாள் சாப்பிடாம கிடக்காவல. அந்த மாதிரியே யோசனையா இருக்கு. அதான் நான் சொன்னேன், நம்ம எதுக்கு சாப்பிடணும், வீட்டுக்கு போவோமே. ஏங்க, அவியில விட்டு சாப்பிட்டாலும் கஷ்டமா இருக்கு, நம்ம சாப்பிடாம போனாலும் கஷ்டமா இருக்கு. என்னதான் செய்ய சொல்றிய? ஏக்கா, அதான் நான் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்டேன். போகுமாக்கா எல்லாரும் வீட்டுக்கு? இருங்குங்க, வீட்டுல போய் நீங்களும் அடுப்பு பத்தி வைக்கிய. உனக்கு வாங்க அவளை. ஏங்க, சாப்பிட போது அந்த போனதான் பேசுதில, எவகிட்ட தான் பேசுவில, என்னதான் பேசுவில தெரியல. ஆபீஸ் கால்மா? என்னத்த ஆபீஸ் கால? ஆபீஸ் கால்னா ஆபீஸ்ல இருந்து பேசணும், வீட்டு கால்னா வீட்டு கால்ல இருந்து பேசணும். இவதான் டைனிங் கால்ல உட்காந்து பேசுறாங்க புதுசா. ஏக்கா, அப்ப இப்ப என்ன பண்ணலான் இருக்கிய? ஏட்டி, ஆச்சுலாம் வரட்டும் டி, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஏட்டிவளா, ஒருத்தர் என்ன சாப்பிடலையாக்கோ? வெறும் தட்டோட இருக்கியே. ஆச்சி வந்துட்டீல, வரையில சாப்பிடுவோம். சாப்பிடுங்க டி, நீங்க சாப்பிடுதெல்லாம் இல்லையான்னு தான் நான் பார்க்க வந்தேன். சாப்பிடுங்க. ஆச்சி, நீங்க இல்லாம எப்படி? ஐயோ, நான் எப்பனாலும் சாப்பிட்டுக்கிடுவேன், நீங்க சாப்பிடுங்க. பாவம், தெருவா அலைஞ்சி பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கிய. மீனாட்சி வாயா, 2 வாய் சாப்பிட்டு போ. பல்ல உடைச்சு விட பல்ல. ஆமா மீனாட்சி அம்லா, என்ன வரத்துக்கு வாரா நீ? நானா வரத்துக்கு வந்தேன். நீ தான் 2 நாளா சாப்பிடாம கண்ணை முழிக்காம நான் வரத்து வந்தா நாங்கெல்லாம் பயந்து போனோம். பையன் இருக்கணும்ல. ஏட்டிவளா சாப்பிடுங்க, நான் பையனை குளிப்பாட்ட போறேன். குளிக்க வச்சுட்டு நான் மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு டி, அவங்க கூட சேர்ந்து நீங்க சாப்பிடுங்க. ஒன்றும் நினைக்காதுங்க டி, நீங்க சாப்பிட்டா அஜி சாப்பிட்ட மாதிரி தான். சாப்பிடுங்கண்ணே. மல்லி, எல்லாருக்கும் போட்டு கொடு. சரிங்க அஜி.